சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கம். இன்றைக்கு விஜய் ரசிகர்களால் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வரல. அதுக்கு காரணம் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சான்றிதழ் வழங்கலை. உடனடியாக தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடி இருக்கு. உயர்நீதிமன்றத்திலிருந்து பிடி ஆசா அப்படிங்கிற ஒரு நீதியரசர் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்கி உடனடியாக ஆவணம் செய்யணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தணிக்கை வாரியம் மேல்முறையீடு உடனே போயிடுச்சு. உயர்நீதிமன்ற நீதிபதி கிட்ட நாங்கள் இந்த மனுவை தாக்கல் பண்ணுறோம், நீங்கள் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கணும், திங்கட்கிழமை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ முதல்ல மனுவை தாக்கல் செய்யுங்க, நாங்கள் என்னைக்கு எடுக்கிறதுங்கிற விவரத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு ரசிகர்கள் பெரும் சந்தோஷத்துல எதிர்பார்ப்புல இருந்திருக்காங்க. ஏன்னா விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு அவர் அறிவிச்சு வெளியிடுறதுனால அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் வெளியாகிறதுனால பெரும் ஏமாற்றத்துல இருக்காங்க. இப்போ ஏன் இந்த படம் வெளியாகலை, ஏன் இது நீதிமன்றத்துல இருக்குங்கிற விவரம் அதுக்கப்புறம் விசாரணைகள்லாம் முடிஞ்ச பின்னாடி அது தெரிய வரும். பொதுவா இந்த தணிக்கை குழு அது என்னன்னா, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. 1951 ஜனவரி 15 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் முதல்ல துவங்கினாங்க. இது 1983 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதாவது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம். இது ஒரு 4 முக்கியமான பணிகளை செஞ்சிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படங்களை தணிக்கை செய்வது, சான்றிதழ் வழங்குவது, குழு ஆய்வு செய்வது, சமூக நெறிமுறைகளை பாதுகாப்பது. இந்த 4 விதமான முக்கிய பணிகள். இப்போ திரைப்படங்களை தணிக்கை செய்யணும். அந்த கதை, கருப்பொருள் இதில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. அதே போல் நான் சான்றிதழ் வழங்கணும். ஒரு 4 விதமான சான்றிதழ் வழங்குது. யுஏ, ஏஎஸ். யூ அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்கக்கூடியது. யுஏங்கிறது பெற்றோர் வழிகாட்டுதலின்படி பிள்ளைகள் பார்க்கக்கூடியது எல்லாம் சேர்ந்து. அதே போல் ஏ அப்படிங்கிறது பெரியவர்கள் மட்டும் பார்க்கக்கூடியது. இது போல சான்றிதழை வழங்குவாங்க. அதுக்கப்புறம் குழு ஆய்வு செய்யும். அதனுடைய கதைகள் எப்படி இருக்கு, வசனம் எப்படி இருக்கு, எந்தெந்த காட்சிகளை நீக்கணும், எந்தெந்த வார்த்தைகளை மியூட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறுவனத்துக்கு பரிந்துரை செய்வாங்க, படத்தரப்பு நிறுவனத்துக்கு. அதே போல சமூக நெறிமுறைகளை பாதுகாக்கணும். குழந்தைகளை பாதிக்கக்கூடாது, எந்த ஒரு சட்ட சிக்கலும் ஏற்படக்கூடாது, சமூக நல்லிணக்கம் இருக்கணும், எந்த ஒரு பதட்டமாக எந்த இருக்கக்கூடாது, பொய்யான தகவல்கள் இருக்கக்கூடாது, அது நல்ல முறையில் இருக்கணுங்கிறத மிக முக்கியமாக அதை கண்காணிக்குது. இந்த 4 முக்கியமான பணிகளும் இருக்கு. இதுதான் இந்த நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய, எல்லாரும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய பணிகள். ஆக இதனுடைய தொடர்ச்சியா இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு திரைப்படம் மீண்டும் திரைக்கு வரணும்னு சொல்லி ரசிகர்கள் பெரும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. வரும், நம்பிக்கையோட இருங்க, அந்த கொண்டாட்டத்தோடயே இருங்க. கண்டிப்பா உங்க கொண்டாட்டம் இந்த பொங்கலுக்கான மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே போல இந்த சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படம் கூட அது சான்றிதழ் இன்னும் வழங்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ வழங்கிட்டாங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு யுஏ சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திட்டமிட்டபடி நாளைக்கு 10ஆம் தேதி எல்லா திரையரங்குகளும் வெளியாகணும் தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதே போல் விஜய் நடித்த ஜனநாயகன் படமும் திரைக்கு வரும். கொண்டாடுங்கள். அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க. சமூகத்துக்கு உற்ற துணையா இருங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.